கங்கையும் காவிரி இணைத்திடுவோம், கச்சத்தீவை மீட்டெடுத்திடுவோம் என்ற கோட்பாடுக்கு சொந்தக்காரராகிய இந்து சொந்தங்கள் அனைவர்களுக்கும் மானிசமான இந்த பொழுதிலே வணக்கத்தை சொல்லி, 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் எனது தம்பியும் சோழ மண்டலத்திலே திருப்பூர் குமரனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்திருந்தோம். ஒரு பள்ளி மாணவரிடம் கூப்பிட்டு நம்ம நாட்டினுடைய அதாவது பாரத தேசத்தினுடைய தமிழகத்தில் ஒரு 5 தியாகிகள் பேரை சொல்லுங்கள் என்று சொன்னோம். காந்திஜி, நேருஜி அப்படின்னு சொன்னார்கள். ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தவரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. ஆனா ஜாதிய அமைப்புகள் இன்று தேசியமும் தெய்வீகமும் என்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் ஜாதியல் அமைப்புகள் அவருடைய தலைவர்களாக சித்தரிக்கிற என்ற காரணத்தினால ஒவ்வொரு தலைவர்களும் பாரதியார், வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை, முத்துராமலிங்க தேவர், கொடிகாத்த குமரன், தீரன் சின்னமலை, இது போன்ற எண்ணற்ற தியாகிகள், சின்ன மருது, பெரிய மருது, வேலு நாச்சியார்கள், குயிலி, இவர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக வெள்ளையரிடம் போரிட்டவர்கள். ஆங்கிலேய கிறிஸ்தவ வெள்ளையர்கள் என்று நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் அந்த கிறிஸ்தவர்களை விரட்டி அடித்த இந்த பாரத தேசத்தினுடைய தியாகிகள் மீண்டும் கிறிஸ்தவம் இந்த நாட்டுக்குள் அந்நியர்கள் மூலியமாக உள்ள வருகிறது. பேரு கேட்டா ஐயனார் என்று பெயரை வைத்துவிட்டு இயேசுநாதரை கும்பிடுகிறார்கள். இயேசுநாதர்கள் ஒரு கடவுளே அவர் இல்ல. ஏ தேவனே, நீ என்னை கைவிட்டாயா அப்படி என்று குரலிட்டவர். அது போன்ற நம்மளுடைய தேசத்தில் கொடிகாத்த குமரன் தன்னுடைய மூவண்ண கொடிய தன் தாய் மண்ணை நேசித்தது காரணத்தினால 1932 11ஆம் மாசம் 1ஆம் தினம் இந்த மண்ணிலே உயிர் நீந்தார். அவருடைய பிறந்த நாளான இன்று நாங்கள் 6 ஆண்டுகளாக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து வருகிறோம். கொடிகாத்த குமரனுக்கு புகவண்டி நிலையத்தில் அவருடைய பெயரை தாங்கி நிற்க வேண்டும் என்று, திருப்பூர் ரயில் நிலையம் என்ற பெயரை கொடிகாத்த குமரன் பெயரை வைக்க வேண்டும் என்று வைத்து வருகிறோம். ஆனால் இந்த நாட்டினுடைய சர்வதேச விமானத்திற்கு, நம் மாநிலத்துடைய சர்வதேச விமானத்திற்கு அன்னை இந்திரா காந்தி விமான நிலையமாகவும், மதுரை மத்திய பேருந்து நிலையத்திற்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் பெயரையும், இது போன்ற திராவிட இயக்கத்திற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்களை பெயரை மட்டும் 50 ஆண்டு காலங்களாக வைத்து வருகிறார்கள். ராமசாமி நாய்க்கருடைய பெயரை அவர் தமிழரே இல்ல, தமிழை காட்டும் மொழி என்று சொன்னவர், இந்தியா சுதந்திரம் பெற வேண்டாம் பாரத நாடு என்று வாதிட்டவர், என் கூட முட்டாள் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று நினைத்தவர், நம்மளுடைய கலாச்சாரத்தை மீறி தான் வளர்த்த மகளை தானே திருமணம் செய்து கொள்ளுகின்ற கலாச்சாரத்தில் அந்நிய கலாச்சாரமான இஸ்லாமிய கலாச்சாரத்தை சார்ந்தவர். தொடர்ந்து நம் தேசத்தினுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில நலனுக்காக அவர் பாடுபட்டவர் அல்ல. அவரு கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கும் டெல்டா பகுதியிலையும் அவருக்கு சிலைகள் வீதி தோறும் உள்ளது. அந்த சிலையை தமிழக அரசுடைய அகற்ற வேண்டும். ஏனென்றால் இப்ப தேசியமும் தெய்வீகமும் என்ற சிந்தனையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பொய்யான அறிவுரையை யாரும் கேட்பதில்லை. படித்த இளைஞர்கள் நம் பாரத நாட்டில் மட்டும்தான் உலகத்திலேயே அதிகமாக உள்ளார்கள். அவர்கள் இவருடைய பொய் பிரச்சாரத்தை விரும்புவதல்ல. மூவலி கொள்கையை யாரும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, தொடர்ந்து முட்டாளாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் போதித்த பாடங்கள் ஒரு பகடகாய் ஆகிவிட்டது. அதனால ராமசாமி சிலையை வைத்து அரசியல் செய்கிறார்கள். காவி துண்டை போத்தி விட்டார்கள், காவி சாயத்தை பூசி விட்டார்கள் என்று அவர்கள் போன்ற அந்நிய சக்திகளுக்கு துணை போன ராமசாமி நாயக்கருடைய சிலையை அகற்றிவிட்டு இந்த தேசத்திற்காக பாடுபட்ட கொடிகாத்த குமரன், தீரன் சின்னமலை, இது போன்றவர்களை கொங்கு மண்டலத்தில் வைக்க வேண்டும். நான் சார்ந்த பகுதியிலே என் தாத்தா ராஜராஜ சோழனுடைய சிலையை நிறுவ வேண்டும். திருச்சி விமான நிலையத்திற்கு எனது முப்பாட்டனான ராஜராஜ சோழனுடைய திருப்பெயரை நிறுவ வேண்டும். நம்மளுடைய தமிழ் மண்ணான சேது மண்ணாகிய கச்சத்தீவை, தமிழ் மண்ணாகிய கச்சத்தீவை பாரத தேசம்
ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை தகற்றிவிட்டு அந்த மண்ணை மீட்க வேண்டும். இது போன்ற தேசபக்தர்களுக்கு இடையூறாக இருக்கிறது காவல்துறை. காரணம், நேற்று நாங்கள் கொடிகாத்த குமரனுடைய சிறையின் அருகாமையில ஒரு வாரத்திற்கு முன்பு எங்களுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் மனு கொடுக்கப்பட்ட அந்த காவல்துறை ஆய்வாளரிடம் அதை பரிசீலனை செய்துவிட்டு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 3 தினங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தினுடைய வாசலை நாடி அங்க ஆணையை பெற்று வந்திருப்போம். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு ஏதோ அந்நியர்களுடைய கூட்டத்திற்கு நாங்கள் தலைமை தாங்கியிருந்தது போன்று அவரை அடக்குமுறை சட்டத்தை வைத்து அடக்கிவிடலாம் என்ற ஒரே நோக்கத்தில் அவரை கூப்பிட்டு காவல் நிலையத்தில் சுகமான முறையில பயமுத்தி அவரிடம் கையொப்பம் பெற்றிருக்கிறார். அது வன்மையாக சிவசேனா கண்டிக்கிறது. சிறைச்சாலை 9 சிறைச்சாலையும் நான் பார்த்து வந்தவன் தான். ஏறதாழ டெல்டாவிலே 80க்கும் மேற்பட்ட வழக்குகளிலே கைதானவன் தான். 16 முறை திருச்சி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவன் தான். நான் ஆயுள் கைதியாகவும் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்து சிறையில் இருந்தவன் தான். அங்கே சிங்கமும் புலியும் கரடியும் குடியிருக்கவில்லை. அங்கே நம்மளை போன்ற சாமானியர்கள் சங்கடத்திலே சிறைச்சாலையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலை எங்களுக்கு தவச்சாலையாக மாற்றிக் கொள்வோம். அதற்காக நாங்கள் பயப்பட மாட்டோம். யாரையும் எந்த வழக்கையும் போட்டு முடக்கிவிடலாம் என்று நினைத்து விட வேண்டாம். யார் ஒருவர் மொட்டை பெட்டிஷன் போட்டு இவர் சிவசேனியர்கள் இல்லை, சிவசேனர்கள் இல்லை என்று சொல்லுவவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக நாங்கள் இந்து இயக்கத்தினுடைய அத்தனை கூட்டமைப்பு சார்ந்து எப்போதுமே என் அருமை தம்பி திருமுருகன் தினேசுக்கு துணையாக இருப்போம். இது போன்ற போராட்டங்களுக்கு முன்னெடுத்து செல்வதற்கு தடையாக இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த தடையை உடைத்து நொறுக்கியடித்து விட்டு களத்தில் போராளியாக இருப்போம். நாங்கள் எல்லாம் கள போராளிகள். நாங்கள் சுகத்திற்காக சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ போவதற்காக பேசுவதல்ல. வாய்ப்புக்கு ரொம்ப கம்மியா இருப்பதனால தலைவர்களாம் வந்திருப்பதனால அவல நிலைகளை சிலதை இங்கு பங்கிட முடியவில்லை. அதனால இங்க வந்து யாரும் பயந்தவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாம் காவி துண்டை சுமக்கையில வாயில வாக்கரிசியை போட்டுதான் சுமந்து வந்தோம். ஏறதாழ 300 கிலோமீட்டருக்கு கடந்து வருகிறோம். இடையில எது வேணாலும் நடக்கலாம். அதனால நாங்கள் எங்கள் குடும்பத்தை ஒருபோதும் நினைத்ததில்லை. நாங்கள் காலத்தின் கடந்துதான் திருமணம் செய்து கொண்டேன். காரணம், நான் ஒரு விதவை பெண்ணை விட்டு இந்த நாட்டில் சென்றக்கூடாது என்பதற்காக. நான் எதிரிக்கோ அந்நியர்களுக்கோ பயந்தவர்களே நான் அல்ல. எங்களது சிவசேனை கூட்டம் அப்படியாப்பட்டது. இந்த காவியை சுமந்தவன், இந்த கலாச்சாரத்தை சுமந்தவன் ஏறதாழ 250க்கு மேற்பட்டவர்கள் இந்த கடவோடி மண்ணாகிய ரிசுவர் முனிவர்கள் ஆண்ட இந்த பூமியில வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் ஏறதாழ 20க்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்நிய சக்திகளை இதுவரை துப்பற்ற காவல்துறை கைது செய்யவில்லை. அதெல்லாம் பார்க்கவில்லை. எத்தனையோ கிரைம் நடக்கிறது, அதை கைது பண்ணல. ஏதோ தேச பக்தர்கள் ஒன்று கூடி இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்றவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய நினைவு நாளிலே அவர் பேரை புகவேண்டி நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தின காரணத்தினால ஏதோ ஒரு மூலையில நீங்கள் இந்த இடத்தில்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடக்கூடாது. நாங்கள் திருடவோ திருடரின் கும்பலுக்கு தலைவனாகவோ இல்லை குண்டு வைப்பவர்களுக்கு துணை போவரோ இந்த நாட்டினுடைய இந்த நாட்டுடைய அக்கிரமத்திற்கு துணை போகக்கூடியவர்களுக்கு துணை போக மாட்டோம் எப்போதும். இந்த தேசம் எங்களது இரு கண்கள், இந்த தெய்வீகம் எங்களது உயிர் மூச்சு, இந்த உடல் இந்த மண்ணிற்காகவே சொந்தமானது. நாங்கள் யாரும் இங்க தீண்டத்தக்காத செயல்களை செய்துவிட்டு பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷிலேயோ அடைக்கலம் போறவர்கள் அல்ல. ஒன்றுபட்ட பாரத நாடு ஒரு நாள் இந்த நாட்டை ஒன்றுபட்ட பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பிரிந்து போனது பாரத தேசத்தோடு இணையும். அதுவரை இந்த தேச பக்தர்கள் போராடிய தீர்வார்கள் என்ற வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்து மக்கள்